இப்போ லாஸ்ட்டாக ஒரு பச்சை கலரில் ஒரு ஜூஸ் ஒன்று நான் குடிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்த கமெண்ட் தான். ஸோ அதை வந்து வீடியோவாக மேக் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அடுப்பில் சூடு பண்ண வச்சிடலாங்க. டீக்கு தண்ணி சூடாகும்ல, பிளாக் டீ, பிளாக் காஃபி, அது மாதிரி நல்லாவே இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூன் எதுக்குன்னா அந்த பவுடர் எடுக்கிறதுக்காக. இந்த பவுடர் பேர் வந்து முருங்கை பவுடர். அதாவது ட்ரம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இலை இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பொடிச்சு வைக்கிறது. ஸோ இது நம்மளும் ஓனாகவும் பொடிக்கலாம், பட் நான் வந்து இந்த மாதிரி கடையிலேருந்து வாங்குகிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அயன் சத்து, அதாவது பிளட்டு இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இல்லையா, ஸோ எனக்கு பாடியில் பிளட்டு கவுண்ட் கம்மி, ஸோ அதுக்காக இது யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸு. ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு தேவை, எனக்கு தேவை. ஸோ அதனால் ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், கரெக்டாக ஒரு ஸ்பூன் வந்து இந்த கப்பில் போட்டுக்கலாம். கிடைச்சா இதில் வந்து இந்த பொடி மட்டும் போட்டுட்டு அந்த தண்ணி சூடானதுக்கப்புறமா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். நல்லாயிருக்கும், அதுவே நல்லா தான் இருக்கும். பட் இன்னும் நல்லா பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹனி, அதையும் சேர்த்துக்கிட்டா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். லெமனை முழுசாக வாங்கி அதை வந்து கட் பண்ணி பாதி துண்டை வேஸ்ட் பண்ணி அது எதுக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி பாட்டிலில் வந்து இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். ஸோ கரெக்டாக அதில் வந்து கொஞ்சமாக விட்டுக்கலாம், கரெக்டாக ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம். ஓகே, விட்டாச்சு. இது வந்து லைம் ஜூஸ். ஓகே, நீங்கள் பழம் வாங்கி கூட ஒரு பாதி பழத்தை வந்து அப்படி ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெல்லிக்காயோட மிட்டாய் பிடிக்குமா? நெல்லிக்காயை நல்லா ட்ரை பண்ணி இது பண்ணி வைக்கிறது நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஆனால் நெல்லிக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணி சூடாகுது, சவுண்டு கேட்குதா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கணும். ஸோ ஹனி இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், இந்த ஸ்பூன்லேயே எடுத்துக்கலாம். ஓகே, கை வந்து இப்படி ஆடுதா ஏன்னு சொல்லுங்கள், என்னோட பெலத்தை வச்சு இதில் எடுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை இது இல்லைன்னா கூட முருங்கைக்கூட பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா கூட அந்த இலையை கூட இந்த மாதிரி அவிச்சு தண்ணியாக எடுத்து குடிக்கலாம். நல்லா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டு குடித்தா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து செமையாக கொதிக்குது, பச்சை 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 பச்சைன்னு கொதிக்குது. ஸோ இப்போ வந்து இந்த கிளாஸில் வந்து ஊற்றணும். ஓகே, ஸோ ஊற்றிக்கலாமா? ஐயோ, கரெக்டாக ஒரு கிளாஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் பெரிய கிளாஸில் குடிக்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆவி எப்படி போது பாரு, நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சிட வேண்டியதான். தலை எப்படி இருக்கு? ஸோ இதுதான் அன்றைக்கி நான் வீடியோவில் குடிச்சது. ஸோ அதுதான் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு டிஎம்லேயே வந்து அதெல்லாம் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அதனால் சரி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆஹா, செம்மையாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள்.